Hi students, now we are going to see unit 2 prose when the trees walked. Already I have completed section 1. Now we are moving to section 2. Let's start. Grandfather wasn't content with growing trees in our compound. During the rains he would walk into the jungle beyond the red beaver armed with cuttings and saplings which he would plant in the ஃபாரஸ்ட். ஓகேங்க, கண்டென்ட் அப்படின்னா மனநிறைவு அப்படின்றது தான். கிராண்ட்ஃபாதருக்கு வந்து அந்த காம்பவுண்டில் எவ்வளோ ட்ரீஸ் வச்சாலுமே அவருக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லை. அவருக்கு இன்னும் வந்து நிறைய ட்ரீஸ் வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ரெய்னிங் டியூரிங் த ரெயின்ஸ் அப்படின்னா ரெய்னி சீசனில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரிவர் பெட் அப்படின்னா அந்த ஏரிக்கரை அந்த மேலே நடக்கிற இடத்த தான் ரிவர் பெட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்ம்டு வித் அப்படின்னா அது டபுள் சைடும் கட்டிங்ஸ் அண்ட் சாப்லிங்ஸ். அவர் பிளான்ட்டில் ஃபாரஸ்ட்டில் பிளான் பண்ண சாப்லிங்ஸ் எல்லாமே இருக்கும். சாப்லிங்ஸ் அப்படின்னா மரக்கன்று தான் நம்ம சாப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட் த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ். ஹூஸ் கோயிங் டு see them. ஓகே, அந்த கிராண்ட்ஃபாதர் கிட்ட ஆத்தர் கேட்குறாரு, ஆனால் யாருமே வந்து இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐ டிஸ்அக்ரி. ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா டிஸ்அக்ரினா நான் மறுப்பு தெரிவித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மறுப்பு தெரிவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹூஸ் கோயிங் டு see them, இதை போயிட்டு யார் பார்க்க போகிறாங்க? இவ்வளோ மரத்தை நம்ம நட்டு வச்சா யாருமே இங்கே வரப்போகிறதுல இதை யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஷின் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. See, we are not planting them simply to improve the view, replied grandfather. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. ஓகே, அது கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது சிம்பிளி வியூக்காக. வியூ அப்படின்னா நம்ம பார்க்குறத வியூ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வியூக்காக வி டசன்ட் பிளான்டிங். எதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்காக. ஃபாரஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ்க்கான ஃபுட்டும் ஷெல்டரும் கிடைக்கும். ஷெல்டர் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்தை தான் ஷெல்டர் அப்படின்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் men need trees too, he added, to keep the desert away, to attract rains, to prevent the banks of river from being washed away, for fruits and flowers, leaf and seeds. Yes, for timber too. But men are cutting down trees without replacing them, and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one of the great desert. ஓகே, உடனே அஃப்கோர்ஸ் நம்ம மக்கள் எதுக்காக வந்து பிளான்டட் ட்ரீஸை வந்து நட்டு வைக்கணும் அப்படின்னா டெசர்ட் நம்மக்கிட்ட வந்து டெசர்ட் அப்படின்னா அந்த பாலைவனம் இல்லாமல் நம்ம மரம் நட்டு வச்சாதான் வந்து மழை வரும். நெக்ஸ்ட்டு ரிவர் பேங்க்ஸ், அந்த மணல் வந்து அரிச்சிட்டு போகிறத நம்மளால் தடுக்க முடியும். ஃப்ரூட்ஸ்க்காக, ஃப்ளார்ஸ்க்காக, லீவ்ஸ்க்காக, சீட்ஸ்க்காக மனுஷன் வந்து மரத்தை நட்டே ஆகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கட்டிங் தெம் வித்தவுட் ரீப்ளேசிங் தெம். வித்தவுட் ரீப்ளேசிங் அப்படின்னா ஒரு மரத்தை கட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு மரம் வைக்கணும். இன்னொன்று அப்படின்றது தான் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். பட் peoples are cutting down the trees only, but they are not replacing them. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு நாள் நம்ம உலகமே வந்து ஒரு பெரிய பாலைவனமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு. The thought of a world without a tree became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with great enthusiasm. And while we went about our work, he taught me a poem by George Morris. Woodman spared the tree, touched not a single bough. In youth it sheltered me, and I will protect it now. இங்கே bough அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிரான்ச்சஸ், நம்ம கிளைகள் அப்படின்றது தான் bough அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ட்ரீஸை பற்றி சொல்லும் போது இவனுக்கு வந்து ட்ரீஸ் இல்லாத ஒரு உலகத்தை நினச்சி பார்த்தாவே ஒரு நைட் மேர் அப்படின்னா நமக்கு கனவு, ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரி வர கனவை தான் நைட் மேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ அவன் கிராண்ட்ஃபாதரோடு சேர்த்து he also planting trees with more enthusiasm அப்படின்னா ஒரு ஆர்வத்தோடு பண்ணுறது. அப்போ ஒரு ஜார்ஜ் மோரிஸ் அவர் எழுதின போயம் வந்து இவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மரத்தை வெட்டாதீங்க, மரத்தோட ஒரு சிங்கிள் பவுவை கூட டச் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா என்னோட சின்ன வயசில் அது என்ன பாதுகாத்துச்சு, ஷெல்டர்னு. இப்போ நான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின், செட் கிராண்ட்ஃபாதர். தே ஹவ் பீன் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் thousands of years, but there was a time when they could walk about like people. Then along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place. But they are always trying to move. See how they reach out their arms, and some of them, like the banyan tree with its traveling aerial roots, manage to go
குவைட் ஃபார். ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு காலம் வரும் அப்போ வந்து ட்ரீஸும் வந்து மூவ் பண்ணும். இப்போ வரைக்குமே ட்ரீஸ் வந்து மூவ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த பேனியன் ட்ரீ ஆலமரம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோட வேர் வந்து கீழே வரும், அந்த வேர்லேருந்து இன்னொரு ட்ரீஸ் வந்து வரும். லைக் த ட்ரீஸ் ஆர் trying to move அப்படின்னு சொல்கிறாரு. We found an island, a small rocky island in a dry river bed. It was one of those river beds so common in the foothills, which was completely dry in summer but flooded during the monsoon rains. A small mango tree was growing on the island. If a small tree can grow here, said grandfather, so can others. ஓகே, அவங்க வந்து ஒரு ஐலாண்டு பார்க்குறாங்க. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ராக்கி ஐலாண்டு, ஒரு ராக் மாதிரி இருக்குது, கல் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும் சம்மரில். டியூரிங் த மான்சூன் ரெயின்ஸ் ஃப்ளட்டட் அப்படின்னா மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக வெள்ளம் போகும். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன மாங்காய் மரம் வந்து வளர்ந்துட்டுருக்கு, மேங்கோ ட்ரீ வந்து வளர்ந்துட்டுருக்கு. அப்போ வந்து கிராண்ட்ஃபாதர் கேட்குறாரு, இந்த இடத்துல இவ்வளோ ஸ்மாலாக ட்ரீ வளரும் போது ஏன் மற்ற இடத்துல முடியாது அப்படின்னு. as soon as the rain set in and while rivers could still be crossed, we set out the number of tamarind, laburnum and coral tree saplings and cuttings and spend the day planting them on the island. அப்படி அந்த மேங்கோ ட்ரீயை பார்த்துட்டு இந்த ரெயின் வந்ததும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த இடத்துல டேமரண்ட் அப்படின்னா புளிய மரம், நெக்ஸ்ட் இந்த கோரல் ட்ரீயோட சாப்ளிங்ஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணுறாங்க. மரக்கன்றை வந்து பிளான் பண்ணிவிட்டு அந்த டே வந்து ஹோல் டே தேர் ஸ்பெண்டிங் இன் த ஐலாண்ட். till this section 2 completed. Thank you students.